போய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணாவும் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலிக்கணும்னு சொல்ல வர்ற எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். அந்த இன்னொரு தம்பி இருக்க முந்திரிக்கோட்டை அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ல? விஜயை ஒருமையில் பேசிய ஆர் ராசா எஸ்பி அலுவலகத்தில் பாய்ந்த புகார், கைது செய்யப்படுவாரா? சட்டமன்றத்தில் விஜய் சொன்ன குட்டி கதையும் அதற்கு பிறகு ஆர் ராசா மேடையில் கூட்டிய ஆவேச உரையும் தமிழக அரசியலை உலுக்கி வருது. வேலு சிங்கப்பூருக்கு தப்பி ஓடிவிட்டார் என்ற விஜயின் குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை அடுக்கி கடும் பதிலடி கொடுத்துள்ளார் ஆர் ராசா. ராஜாஜி காமராஜர் அமர்ந்த இடத்துல ஒரு பொய்யர் அமர்ந்திருக்கிறார் என அவர் கூறிய வார்த்தைகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் அரசியல் நாகரிகத்தின் எல்லையை தாண்டி தனிநபர் தாக்குதலாக மாறியிருக்கிறது. ஒரு பொய்யர் முதல்வராக இருக்கிறார் என விஜய் ஆர் ராசா கடுமையாக சாடியதன் பின்னணி செய்தியை விரிவாக பார்க்கலாம். திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி மக்களவை எம்பியுமான ஆர் ராசா கடந்த மாதம் திருவாரூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ராஜாஜி, அண்ணா போன்றோர் அலங்கரித்த முதலமைச்சர் பதவியில் இன்று பொய்யர் என முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசினார். ராசாவின் பேச்சு அப்போது பேசுபொருளானது. இந்த நிலையில் அம்மாபாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர் ராசா மணிகண்டன் என்பவர் ராசாவுக்கு எதிராக எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கார். அந்த புகாரில் ராசாவின் பேச்சு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருவாரூர் கலைஞர் கோட்டத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின், டிஆர் பாலு, KN நேரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன், முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, வேலு சிங்கப்பூருக்கு ஓடிட்டார் என சொல்றார். தேர்தலுக்கு பிறகு வேலுக்கு உடல்நிலை சரியில்லை, சில பிரச்சனைகள் இருந்தது. அவர் சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி. முதல்வர் விஜய் அவர்களே 25ஆம் தேதி போவதற்கு டிக்கெட் போட்டிருந்தார். 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் போடணும். ஆனால் அன்னைக்கு காலையிலேயே ரெய்டு, அதனால் அப்போதே டிக்கெட் போட வேண்டாம் என்று 2 நாட்கள் கழித்து சென்றார். டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி. ஆனால் ரெய்டுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துவிட்டு எல்லாம் முடிந்த பிறகுதான் அவர் சிங்கப்பூருக்கு சென்றார். ஆனால் இது எல்லாம் தெரியாமல் இப்படியா போய் சொல்வது? இன்டெலிஜென்ஸ் இருப்பது தெரியாதா? ஒரு முதல்வருக்கு யார் யார் எங்க போறார் என்று கூட தெரியாதா? பெரிய மக்கள் இருக்கிறது பொய் பொய்யா பேசணும். பொய்க்கு அலைய ஒரு முதலமைச்சர் போய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணாவும் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன் எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்னை மூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா ஒன்னும் புரியல. ஒண்ணும் பார்ட்டி பண்ணு சொல்ற எதிர்கட்சி தலைவர் என்று சொல்ற பார்ட்டி பண்ணு சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? பயந்துட்டு வந்து சொல்றீங்களா? நீங்க பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலிக்கணும்னு சொல்ல வர்ற எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவரு ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அதை சொல்ல பேச முடியாது. அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்க முந்திரிக்கோட்டை அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ல? சொல்லுங்க. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நான் ஒடியாந்துருக்க. நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது திப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக்கொண்டு அதை கேட்ட அமைச்சரை வைத்துக்கொண்டு ஏன்டான செலவு வெளியே வந்தார். வேற ஒண்ணும் ஒரே பொய்யா சொல்லி கொண்டு இருந்தால் எப்படி? முதல்வர் பொய் சொல்லலாமா? வெட்கமாக இருக்கிறது. காமராஜர், ராஜாஜி எல்லாரும் இருந்த இடத்துல ஒரு பொய்யர் முதல்வராக இருக்கிறார். 40 ஃபண்ட் என சொன்னதும் எல்லோரும் ஓடுகிறார்களாம். அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டப்பேரவையில் இன்று பொய்யர் தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சராக உள்ளனர். இந்த தலைவனை ஒரு தேர்தலை வைத்து எடை போட முடியுமா? இந்த மேடையில் உள்ள முத்தரசன் மன்னிக்க வேண்டும். இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திமுக கூட்டணியே இல்லை என்கிறார். அதை சொல்ல அவர் யார்? அவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? எங்கள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். அவருடைய பேச்சு அதிக பிரசங்கித்தனம் என்று கூறினார்.
மேலும் உங்களை என்ன என்று சொல்வது, பொய்யர் என சொல்வதா? எனக்கு ஒன்றும் புரியலை. எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து சொல்கிறார், பார்ட்டி ஃபண்ட் என சொல்கிறீங்க. எந்த பார்ட்டி, எந்த ஃபண்ட் என கேட்டார். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்குன்னு சொன்னார். ஆனால் இதற்கு எதுவும் பதில் சொல்லலை. முதல்வர் விஜய் எதுவுமே சொல்லவில்லை. அவருக்கு எழுதி கொடுத்ததை வாசிக்க மட்டும்தான் தெரியும். இன்னொரு தம்பி முந்திரி கொட்டை, அந்த பையன் எழுந்து பதில் சொல்கிறார், நாங்கள் எந்த பார்ட்டி ஃபண்ட் என சொல்லலை. நீங்கள் எந்த பார்ட்டி என சொல்லி நாங்கள் வெளிநடப்பு செய்திருந்தால் பரவாயில்ல. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லவில்லை. முதல்ல அதை சொல்லுங்கள். அதுக்கு தைரியம் இருக்கா? துப்பு இல்லை, முதுகெலும்பு இல்லை. அரை வேக்காடு அமைச்சர்களை வைத்துக்கொண்டு இருப்பதற்கு பதிலாக அவர்கள் வெளியே வந்தனர். அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு ஓடினார்னு சொல்வது என்பது பொய்யான தகவல் என்று பேசியிருக்கார். இந்நிலையில் சட்டமன்றத்தின் கண்ணியத்தை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சி தரப்பும் தற்போது தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைத்துக் கொள்வது அரசியல் கவனிப்பாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. நிர்வாக சிக்கல்களை விவாதிக்க வேண்டிய மேடைகள் தனிநபர் தாக்குதல் கழகமாக மாறுவது தமிழகத்தின் ஜனநாயக மரபுக்கு ஆரோக்கியமானது கிடையாது என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது என்பது